காலமானார் பன்முக வித்தகர் பாக்யராஜ். நம்முடைய கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஸ்நேகன். நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. இந்த இழப்பை எப்படி பாக்குறீங்க? இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடைய இழப்பிலிருந்து இன்னும் தமிழ் சினிமா மீளவே இல்லை. அதற்குள் அவரால் இந்த தமிழ் சினிமாவுக்குள் வந்த அன்பு அண்ணன் அவனுடைய இந்த இறப்புங்கிறது பெரும் பேரதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நேற்று இரவு 11:30 மணிக்கு கூட எழுத்தாளர் சங்க தேர்தலை பற்றி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட், ஒரு குரல் பதிவு அனுப்பியிருந்தார். காலையில் இதை பற்றி விவாதிக்கலாம் என்று. ஆனால் காலையில் விவாதிப்பதற்கு அந்த மனிதர் இல்லையே என்று நினைக்கும் பொழுது ஒரு நம்ப முடியாத பேரதிர்ச்சி சூழ்ந்திருக்கிறது. நீங்க சொன்னது போல பன்முக கொண்ட ஒரு திறனாளர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அவரோடு எனக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு. என்னுடைய 2வது புத்தகம் வெளியிட்டதிலிருந்து, நான் நடித்து தயாரித்த படத்தில் இணைந்து நடித்ததிலிருந்து, பல என்னுடைய இல்ல விழாக்களில் ஒரு அண்ணனாக கலந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்ததிலிருந்து, நல்ல ஒரு கருத்தாளனாக அவர் கூட இருந்த அந்த உறவு என்பது மிக பலமானது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை, திரைக்கதைக்காக தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக அவர் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பலம். ஆனால் அந்த பலத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா இழந்திருக்கிறது நினைக்கும் பொழுது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்று காலையில கூட சொந்த ஊருக்கு நான் கிளம்பி போய் கொண்டிருக்கும் போது தகவல் உடனே அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓடி வரும் காரணம், தன் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பை போல அண்ணனுடைய அந்த மறைவு என்பது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இதுல இருந்து எப்படி வெளிவரப் போகிறோம் இந்த தமிழ் திரை உலகத்தினர் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமா ஒரு பக்கம் இயக்குனர், நடிகர் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி திரைத்துறையினரோட ஒற்றுமைக்காகவும் ரொம்ப மெனக்கட்டு பணியாற்றக்கூடிய ஒருவர் இல்லையா? உண்மைதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் திரைத்துறையை ஒரு குடும்பமா தான் பார்த்திருக்காரு. என்னதான் அவர் மீது 1000 விவாதங்களையும் விமர்சனங்களையும் வைத்தாலும் ஒருபோதும் கடிந்த சொற்களோடு யார்கிட்டையுமே அவர் பேசுறது இல்லை. அதுதான் அவருடைய பெரிய பலம். குழந்தை மாதிரி அவரை விமர்சித்தவர்களை கூட அரவணைத்து போகிற அந்த தன்மை அண்ணன் பாக்யராஜ் அவர்களுக்கு உண்டு. அதை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், நிறைய விவாதங்களை பார்த்திருக்கோம், நிறைய மேடைகள்ல பார்த்திருக்கோம். நேற்று இவரை பத்தி இவ்வளவு விமர்சனம் பண்ணாங்களே, அவர்கிட்டயே இவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காரு எல்லாம் வியந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையினர் இல்லம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து எந்த விழாவுக்கு அழைத்தாலும் ஒண்ணு அவர் போவார், இல்லைன்னா வீட்டுல தந்தியையோ அல்லது அண்ணியையோ அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த அளவுக்கு உறவாதான் இந்த தமிழ் சினிமாவை பார்த்தார். என்னுடைய மகள்களுடைய முதல் பிறந்த நாளுக்கு போய் நாக்கி நீங்க அவசியம் வாழ்த்தணும்னு சொல்லும் போது கூட உடனே நான் அண்ணிய வர சொல்றேன், நீ ஊர்ல இல்லை நானு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு எனக்கு மட்டும் இல்லை, அந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்த பேட்டுமே உறவாக பார்த்த ஒரு உன்னதமான கலைஞன், பன்முகை கொண்ட திறனாளர். இன்னும் சொல்ல போனால் அவரோடு பழகுகிற விவாதங்களில் உட்கார்ந்திருக்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். மக்களுக்கு ஒரு படைப்பை படைக்கும் போது மக்களின் மொழியில் தான் இருக்க வேண்டும் என்பதால் அவ்வளவு இலகுவாக ஒரு கடினமான வார்த்தைகளை கூட இலகுவாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாளர் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவருடைய நினைவுகள் இன்னைக்கு அசை போடுகிற அளவுக்கு இல்லை, பெரும் அதிர்ச்சிக்குள்ள அளவாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் மொழியில மக்களுக்கு நெருக்கமான படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒருவர். இன்னொன்னு, பெண்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர் அப்படிங்கறதையும் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை எப்படி சாத்தியப்படுத்தினார்? இல்ல, உண்மைதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பழகும் போது தன்னுடைய சகோதரிகள், தாயோடு அவர் பழகின அந்த விதத்தை எல்லோருட்டையும் அப்படிதான் பார்த்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு அவருடைய வசனங்கள், எழுத்துக்கள் மறைமுகமான ஒரு நகைச்சுவைக்காக ஒரு ஜனரஞ்சகமா இருந்தாலும் அதை ரசித்து என் அண்ணன், என்னுடைய பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்ட பெண்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமா வரை. ஏன்னா அவர் காலத்தெல்லாம் நம்ம வீட்டுல நம்மால் இல்ல அப்படின்னு, அதனாலதான் அவருடைய படத்துல கூட இது நம்மாலுன்னு ஒரு பேரை வச்சாரு. அவரே இது அவருக்கு சூட்டிக்கிட்ட பேர் அல்ல, தமிழ்நாடு அவரை எப்படி அழைத்ததோ அதை அப்படியே தலைப்பாக வைத்துக் கொண்டதுதான் இது நம்மாலு. அப்ப எல்லா விஷயத்திலுமே அந்த இலகுவான மொழியில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்வதற்கு கூட கடினப்படாம, ஒரு பாட்டு எழுதும் கூட அவரோட உட்காரும்போது சொல்லுவாரு, நம்ம இலக்கியம் இலக்கணத்தெல்லாம் கொஞ்சம் ஓரத்துல வச்சிருவோம், மக்களுக்கு என்ன புரியுமோ அதுல எழுதுவோம் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு படைப்பாளியை இன்னைக்கு நம்ம இழந்து நிக்கிறோங்கிறது தான் பெரும் அதிர்ச்சியாக இருக்கு. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய படைப்பாளிய நம்ம இழந்திருக்கிறோம். நன்றி திரு ஸ்நேகன்.